காலநிலை மாற்றத்தின் ஆபத்துகளை உணர்ந்து யாராவது வந்து காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தை தவிர்த்து நாமே இயற்கை பாதுகாத்து மரங்களை வளர்த்தால் காலநிலை மாற்றத்தை தவிர்க்க முடியும் என்று காலநிலை மாற்றும் ஆராய்ச்சியாளர் முனைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் அதிக அளவிலான வெப்பத்திற்கு யார் காரணம் என்பது குறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு இளங்கோவன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். அடுத்த இன்னொரு காரணியானது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமா கவனிக்கணும். நாம பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு இந்த 10 ஆண்டு காலங்கள்ல எல்லா சாலைகளையும் விரிவுபடுத்தி 2 பக்கமும் அழகா இருந்த மரங்களை எல்லாமே வெட்டி தள்ளிட்டோம். ஆனா வெட்டி தள்ளுனா அந்த எண்ணிக்கை உள்ள மரங்களுக்கு ஈடாக மரங்களையோ செடிகளையோ வைத்து வளர்த்தோமா, அதை கவனித்தோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஒரு வயசு ஆன அந்த மரங்களுக்கு அதிகமான அந்த கார்பனை உறிஞ்சக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இது விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஞ்ஞான உண்மை. பெருமளவு அந்த பசுமை குடில் வாயுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் வெளிவிடக்கூடிய வாழ்க்கை முறையைத்தான் நாம வாழ்றோம். அப்போ கெட்ட காத்தை வெளிவிடக்கூடிய அளவு அப்படிங்கிறது அங்க அதிகமாகுது. அந்த கெட்ட காத்தை உறிஞ்சிக்கூடிய அந்த மரங்களுடைய எண்ணிக்கை, பசுமை கவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீன் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிரீன் கவர் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலதான் இந்த புவி வெப்பம் அப்படிங்கிறது அதிகமா போய்கிட்டே இருக்குது. புவியில இருக்கக்கூடிய அந்த காத்து அப்படிங்கிறது சூடாகிக்கிட்டே இருக்குது. இதுல இன்னொரு ஒண்ணு, நம்ம கொடுக்க இந்த விஷ வாயு, நம்ம வெளியிடக்கூடிய இந்த விஷ வாயுனுடைய ஒரு தன்மை என்னன்னா, காத்தை மேல விடாது, அதை மேலே போய் ஆவி ஆகிறதுக்கு விடுறது இல்லை. அந்த காத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த சூட் அப்படியே சிதறடிக்கும். அதனாலதான் இந்த காத்து அப்படிங்கிறதையும் அது ஒண்ணு, மரங்களை அதிகமா வெட்டிட்டோம். அதுக்கு ஈக்குவலான மரங்களையோ செடிகளையோ வச்சு நம்ம கவனிக்க தவறிட்டோம். இயற்கை வாழ்வை உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்த இந்த நாட்டுல எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 15% கூட மறுசுழற்சிக்கு நம்ம எடுத்துட்டு போறதே இல்லை. அதற்கு மக்களுடைய ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குப்பையை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எத்தனை பேர் பிரிச்சு கொடுக்குறோம்? நான் பேசுற மேடைகள்லாம் கூட கேட்பேன், எத்தனை பேர் குப்பையை பிரிச்சு கொடுங்க, கை தூக்குங்க அப்படின்னு. மாணவர்கள் மத்தியிலும் சரி, வேறு எந்த அரங்கத்திலும் சரி, அந்த கை தூக்குறவங்க எண்ணிக்கை மிக மிக குறைவு. இதே ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள். அதனால நம்ம இந்த புவி வெப்பம் அப்படின்னு சொல்றது யாரோ ஒரு அரசாங்கத்தையோ அல்லது யாரோ ஒரு என்ஜிஓ அல்லது வேறு ஏதோ விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காம, கட்டாயமா இந்த புவி வெப்பம் உருவாகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் காரணம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த குப்பை, வண்டி ஓட்டுறது, இது சம்பந்தப்பட்ட உங்க மனோபாவத்தை கட்டாயமா நீங்க மாத்திக்குங்க. அப்போ இயற்கையை ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறது. ஆகவே இயற்கையை ஆரோக்கியமாக வைத்திருக்க நாம் அனைவரும் முயற்சி எடுப்போம். அதிலிருந்து நம் ஆரோக்கியம் என்பது உறுதி செய்யப்படும்.